உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன், கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்ரம் மற்றும் மீனத்தில் ராகு. முதலில் மேசம். தனாதிபதி சுக்கிரன் பலமாக இருக்கின்றார். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வீண் செலவுகள் குறையும். காரணம், அவர் 2ஆம் இடத்துக்குரியவர். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புண்டு. திருமண முயற்சிகள் பலனளிக்கும். சனி பகவான் சுபபலத்தோடு இருப்பதால் அலுவலக சூழ்நிலை நன்றாகவே இருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவும் ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க உதவிகள் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. சிலருக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் உண்டு. புதன் தனது சொந்த ராசியில் பலம் பெற்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் பெறுகின்றார். நினைத்தது நிறைவேறும். ஐடி தொழில்நுட்பத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்புண்டு. விரைய ராகு எதிர்பாராத செலவுகளை தரக்கூடும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் சில போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். சனி சுபபலம் பெற்றிருந்தாலும் 11ஆம் இடம் பாதகஸ்தானம் என்பதால் கவனம் தேவை. பரிகாரம்: 12இல் ராகு இருப்பதால் ஞாயிறு ராகு காலத்தில் விளக்கு போட்டு துர்க்கையை வணங்குங்கள். அடுத்தது ரிஷபம். ஜென்மராசியில் குரு இருப்பதால் உங்கள் எண்ணங்களில் எதிர்பாராத தடைகள் எட்டி பார்க்கும். வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஒரே பலம், ராகு 11ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கின்றார். நண்பர்கள் உதவி கிடைக்கும். ராசிக்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் தனது சொந்த ராசியில் இருப்பது சிறப்பு. 7க்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். ரியல் எஸ்டேட் முதலிய தொழில்களில் ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். சனி பலமாக இருப்பதால் உங்களுக்கு சில நன்மைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் வாய்ப்புண்டு. உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. கோபம் அதிகரிக்கும். மனதில் டென்ஷன் அதிகரிக்கும். தேவையில்லாத வாக்குறுதிகளை தந்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். பொறுப்புகளும் கடமைகளும் உங்களை அழுத்தும். மேலதிகாரிகள் கண்டிப்புடன் இருப்பதால் சில நேரங்களில் பதற்றம் உணர்வீர்கள். பரிகாரம்: ராசியில் ஜென்மகுரு இருப்பதால் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். உங்கள் விருப்பமான மகான்களை வணங்கி வாருங்கள். அடுத்தது மிதுனம். பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கின்றார். அதோடு அவர் உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்ப்பது சிறப்பு. தேவையான அளவுக்கு வருமானம் இருப்பதால் பணப்பிரச்சனை இருப்பதற்கு வழியில்லை. சுப செலவுகள் உண்டு. கலைஞர்களுக்கு ஏற்றமான மாதம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆடை ஆபரண தொழில் செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். ராசிக்குரிய புதன் 4ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதால் உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கொஞ்சம் யோசனையோடு செயல்பட்டால் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ராசியில் பகை, ரோக ருணஸ்தானாதிபதி செவ்வாய் அமர்ந்திருப்பதால் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த அழுத்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நோயின் தாக்கம் அதிகரிக்கலாம். மருந்து மாத்திரைகளை ஒழுங்காக எடுத்துக்கொள்வது நல்லது. உங்கள் பொறுப்புகளில் கவனமாக இல்லாவிட்டால் சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பரிகாரம்: சுகஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் தினம் சூரிய காயத்ரி சொல்லுங்கள். அடுத்தது கடகம். சில முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதால் அஷ்டமச்சனியின் கஷ்டத்தை மிக எளிதாக சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். 3ஆம் இடத்தில் உள்ள கேது உங்கள் எண்ணங்களை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கும். 11ஆம் இடத்தில் குருவும் 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் பலத்தோடு இருப்பதால் செய்யும் முயற்சிகளில் பலன் கிடைக்கும். ஆண் பெண்கள் திருமண வயதில் இருந்தால் நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புண்டு. சுப செலவுகள் உண்டு. சுக்கிரனும் புதனும் நல்ல நிலையில் இருப்பதால் கலைத்தொழில், எழுத்துத்துறை, ஆடம்பர பொருள் விற்பனை, தகவல் தொழில்நுட்பம் முதலிய துறைகளில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் உண்டு. சனி பகவான் அஷ்டம ராசியில் இருப்பதை மறந்துவிட வேண்டாம். செவ்வாயும் 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். சகோதர உறவுகளிடம் எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி உரையாடல்களில் கவனம் தேவை. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. பரிகாரம்: அஷ்டமச்சனி நடப்பதால் ஒரு முறை திருநாளாக சென்று வாருங்கள். அடுத்தது சிம்மம். 3ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரனும் 2ஆம் இடத்தில் உள்ள புதனும் 11ஆம் இடத்தில் உள்ள செவ்வாயும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம். சூரியனும் புதனும் இணைந்திருக்கின்றார்கள். வரவு இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவும் உண்டு. கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயம் உண்டு. ராசிக்குரிய சூரியன் புதனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. காரியங்களில் வெற்றி வாய்ப்பு தரும். புதிய வீடு கட்டும் யோகம் சிலருக்கு உண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றார்.
7ஆம் இடத்தில் சனி இருக்கின்றார். சனி ராசியை பார்க்கின்றார். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மிக மிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். மருத்துவ செலவுகள் இவ்வாரம் சற்று அதிகரிக்கவே செய்யும். 28/9/2024 முதல் 1/10/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: கண்டச்சனி நடப்பதால் அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. அடுத்தது கன்னி. ராசியில் ராசிநாதன் வீற்றிருப்பது பலம். 10ஆம் இடத்துக்கு உரியவர் என்பதால் தகவல் தொழில்நுட்பத்துறை, எழுத்துத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, சுற்றுலாத்துறை முதலிய துறைகளை சார்ந்தவர்கள் நல்ல ஏற்றம் பெறுவார்கள். வருமானம் போதிய அளவிற்கு இருக்கிறது. 6ஆம் இடத்தில் அமர்ந்த சனி உங்களுடைய முன்னேற்றத்தை அதிகப்படுத்துவார். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருப்பதால் வருமானத்தில் குறைவு இருக்காது. பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் குடும்பத்தில் மன அமைதி இருக்கும். 7ஆம் இடத்தில் ராகுவும் ராசியில் கேதுவும் இருப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் கவனம் தேவை. வாக்குவாதங்கள் வரலாம். அந்யோன்யம் பாதிக்கப்படலாம். கணவன் அல்லது மனைவியின் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ராசியில் சூரியன் இருப்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. 1/10/2024 முதல் 3/10/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: ராசியில் கேது, 7இல் ராகு இருப்பதால் அருகிலுள்ள புற்றுமாரியம்மன் கோயிலில் விளக்கிட்டு வழிபடுதல். அடுத்தது துலாம். சுக்கிரன் ஆட்சியோடு இருப்பது சிறப்பு. எந்த ராசியாக இருந்தாலும் ராசிநாதன் பலமடைவது என்பது மற்ற கிரகங்களால் வருகின்ற சிரமங்களை நிச்சயம் குறைக்கவே செய்யும். புதன், ராகு இவர்களும் சாதகமாக இருக்கின்றார்கள். தேவையான வருமானம் வந்துவிடும். எதிர்பாராத பணம் வருவதற்கும் வாய்ப்புண்டு. கலைஞர்களுக்கு சுக்கிர பலத்தால் புதிய யோகம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். 6இல் உள்ள ராகு அனைத்திலும் வெற்றியை ஏற்படுத்தி தரும். தெய்வ பக்தியும் கோயில் தரிசனமும் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. வரவு இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும். இப்போதைக்கு பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அஷ்டமகுரு அவ்வப்பொழுது மன கஷ்டத்தை தரவே செய்வார். உடல் சோர்வும் சோம்பேறித்தனமும் அதிகரிக்கும். எதையும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைப்பீர்கள். 12ஆம் இடத்தில் கேது இருப்பதால் அவ்வப்பொழுது மன அழுத்தம் ஏற்படும். 3/10/2024 முதல் 6/10/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் பகவான் கண்ணனை வெண்ணெய் சாற்றி வழிபடுங்கள். அடுத்தது விருச்சிகம். 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை யோகத்தை கொடுக்கும். கேதுவும் யோக அமைப்பில் தான் இருக்கின்றார். எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்ப்பது இன்னும் விசேஷம். அவருடைய சுப பார்வை உங்கள் கஷ்டங்களை குறைக்கும். தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வாழ்வில் ஒரு சுகமும் இனிமையும் இருக்கும். வேலை சுமை பொறுப்புகள் அதிகரிக்கும். சக்திக்கு மீறி உழைக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகளுடன் எச்சரிக்கையோடு பார்க்க வேண்டும். 4ஆம் இடத்தில் சனியும் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகள் விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. பரிகாரம்: அஷ்டம செவ்வாய் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குங்கள். சிவப்பு நாங்கள் சாற்றி வழிபடுங்கள். அடுத்தது தனுசு. ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் அனுகூலமற்று சஞ்சரித்தாலும் சூரியன் பலமாகவே இருக்கின்றார். அவரோடு புதனும் சேர்ந்திருக்கின்றார். இவை எல்லாவற்றையும் விட உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சாதகமான விஷயங்களை நடத்தி கொடுப்பார். தாமதமான சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிந்துவிடும். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது சிறப்பு. பஞ்சமாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதும் சாதகமான அமைப்பு. 3ஆம் மனிதர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடும் மன அழுத்தமும் ஏற்படக்கூடும். அலுவலக சூழ்நிலை நீங்கள் எதிர்பார்த்தபடி இல்லை. மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு தரமாட்டார்கள். பரிகாரம்: 6இல் குரு 7இல் செவ்வாய் என்பதால் வியாழக்கிழமை அருகிலுள்ள சிவாலயம் செல்லுங்கள். அடுத்தது மகரம். 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதை விட சாதகமான அமைப்பு என்ன இருக்கிறது? உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் ராகு வீற்றிருப்பதும் உங்கள் சிரமங்களை குறைக்கும் அமைப்பு. 6ஆம் இடத்தில் செவ்வாய் அனைத்து வெற்றிகளையும் தருவார். மனதில் தைரியத்தையும் ஊக்குவிப்பையும் ஏற்படுத்துவார். போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டு. தொழில் வியாபார விருத்தி உண்டு. கொடுக்க வேண்டிய கடன் அடைபடும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகும். வீடு கட்டும் யோகம் உண்டு. தன குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை குறைக்கும். நீங்களே சில நேரங்களில் தவறான முடிவு எடுத்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சந்திராஷ்டமம் 29/9/2024 காலை 3:25 மணி முதல்
1/10/2024 மாலை 3:47 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள். அடுத்தது கும்பம். ராசியில் ராசிநாதனே இருப்பது ஒரு பலம். 7.5 சனி என்றாலும் கூட மகர கும்ப ராசிகளுக்கு சனி பெரிய கஷ்டங்களை தரமாட்டார் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே ராசிநாதன் ராசிக்கு அனுகூலமாகவே நடந்து கொள்வார் என்பதால் 7.5 சனி குறித்து பெரிய அளவில் பயப்பட வேண்டியதில்லை. சனிக்கு அனுகூலமான சுக்கிரனும் பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பது நல்லது. வீடு கட்டும் யோகம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கலைப்பொருள்களை விற்பனை செய்பவர்கள் ஆதாயம் பெறுவார்கள். வருமானம் ஓரளவு நல்லபடியாகவே இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. பழைய கடனில் ஒரு பகுதியை அடைத்துவிடலாம். தன குடும்பதிபதியான குரு சுகஸ்தானத்தில் இருப்பதும் 2ஆம் இடத்தில் ராகு ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதும் சாதகமான அமைப்புகள் அல்ல. வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். அனாவசியமான செலவுகள் ஏற்படும். சுபகாரியங்களில் தடைகள் ஏற்படக்கூடும். அஷ்டமத்தில் கேது, சூரியன் போன்ற கிரகங்கள் இருப்பதால் உடல் நிலையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் 1/10/2024 மாலை 3:48 மணி முதல் 4:10/2024 காலை 4:51 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: ஜென்மச்சனி என்பதால் பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடியுங்கள். வாழ்வில் துன்பங்கள் குறையும். நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்தது மீனம். ராசிநாதன் குரு 3ஆம் இடத்தில் இருப்பது சரியான அமைப்பல்ல. நாம் தொடர்ந்து சொல்லி வருவதைப் போல மீனராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமில்லாத அமைப்பில் தான் இருக்கின்றன என்பதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். தேவையான பணம் கைக்கு கிடைத்துவிடும். அதற்கேற்ற செலவுகளும் உண்டு. ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் முன் கோபத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். விரயச்சனி என்பதால் எந்த பொருளை வாங்கினாலும் விற்றாலும் கவனமாக இல்லாவிட்டால் நஷ்டம் ஏற்படும். புதிய தொழில்களோ புதிய முதலீடுகளோ இப்பொழுது வேண்டாம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. சந்திராஷ்டமம் 4/10/2024 காலை 4:52 மணி முதல் 6:10/2024 மாலை 5:19 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: ராசிநாதனே பலமிழந்திருப்பதால் வியாழக்கிழமை விரதம் இருந்து மகான் ராகவேந்திரரை வணங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.